அம்மா இப்படிதானே வாங்க எப்படியாதீங்க அங்கேருந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாமல் ஒரு வராரு குறிச்சி வடக்க தானேப்பா இருக்கு உங்கள் ஊர் குறிச்சிக்காட்சி வடக்கு இங்கே உங்கள் ஊர் பக்கம் தானே அதுக்கு அது பக்கம் தானே கொடுத்துடுமா குறுத்து எடுத்துருக்குங்க உன் பேர் சொல்லுமா ஜெயலட்சுமி. என் பேர் ஜெயலட்சுமி. ஊருங்க மான்பட்டி. ஏன் மான்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். நம்ம என்ன மாவட்டங்க? திருப்பூர் மாவட்டம். உன்னோட பிறந்தவங்க 4 பேர் யார் யார்? என்ன சாமி? உன்னோட பிறந்தவங்க 4 பேர் யார் யார்? உன்னோட பிறந்தவங்க 4 பேர் யார் யார்? ஒருத்தருமே இல்லை சாமி, ஒரே உள்ளது கூட பிறக்கலையா? ஒருத்தரும் பிறக்கல. 4 கரு தரிசு இருக்கு. ஒன்றும் இல்லை சார். உங்கள் அப்பனுக்கு எத்தனை தாரம்? ஒரே தான். 2 கணக்கு இருக்கு. இல்லை சார் தெரியலம்மா. சரி கேட்டுக்கோங்க. சரி. அதே மாதிரி உன்னோட வதுலூரான 3 மக்கள் யார் யார்? 2 பையன் ஒரு பொண்ணு. இல்லை அதையும் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதை எப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் கருத்துருச்சு 5 கருத்துருச்சு இருக்கு. சரி. அதில் 3 இருக்கு. சரி சரியா? சரி. இது வரைக்கும் 5 இடம் மாறி இருந்திருக்கீங்க சார் வீட்டில். அதாவது திருமணம் முடிச்சப்போ எந்த வீட்டில் இருந்தீங்க? அதே வீட்டில், பழைய வீட்லேயே தான் இருக்கு. எந்த இடத்துல சாப்பாடு செஞ்சீங்க? சாப்பாடு செஞ்சதெல்லாம் மாற்றி இடிச்சு கட்டி 5 இடம் மாறி இருக்கு. சரி. உண்மையாக போய்ங்களா? சரிங்க சார். வேறு மற்ற வேலை பாருங்கள். 2 கழிச்சு ஓடி ஓட்டிங்க. தூங்கவே மாட்டேறியாம்மா? ஆமாம் சாமி. என்னம்மா இழப்பு ஏற்பட்டுச்சு? என்ன சாமி? இந்த 16 ஆண்டுக்கு முன்பு என்ன இழப்பு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு? என்னன்னு எனக்கு தெரியல. மனசுக்குள்ள ரொம்ப விரும்பினது இழப்பு ஏற்பட்டிருக்கோம். என்ன இழப்பு ஏற்பட்டுச்சு பாருங்க. தெரியலன்னா என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். தூக்கமே வர்றது தூக்கமே இல்லை. 16 ஆடாச்சு. வேப்பத்தோட பறிக்கல பார்க்காத. சரி சரி 540 ரூபாய்க்கு வாங்க சார். சரி சரி. அதை வீக்கு மேலே வச்சுருச்சு இல்லைம்மா? கொஞ்சம் 2 வைக்கல தாங்க பண்ணுங்கம்மா. சிங்கத்துக்கு 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறோம்மா? 30 ரூபாய்க்கு வச்சிருமா திரும்பி பார்க்க பேர்